சம்பத், என் கேபினுக்கு வா. வரேன் மேடம். மே கம் இன் மேம்? கமன். மேடம். என்ன சம்பத், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம் மேடம். அந்த வீடியோ லேப்டாப்பில் பார்த்ததுமே பதறி போயிட்டேன். எப்படியோ பேட்டரியை கழட்டி லேப்டாப் ஒர்க் ஆகலன்னு சொல்லி ஆதி சாரால் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் மேடம். ஆனால் அந்த லேப்டாப்பை சரி பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருவார் மேடம். அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ஆகணும் மேடம். தேங்க்யூ. சரி, இப்போ அந்த லேப்டாப் எங்க இருக்கு? ஆதி சாரோட ரூமில் இருக்கு மேடம். சரி, அந்த லேப்டாப் எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? ஏதாச்சும் ஒரு டீடைல்ஸ் தெரியுமா? இல்லை மேடம், அதை பற்றி எனக்கு தெரியாது மேடம். நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. தேங்க்ஸ். ஓகே மேடம். பட் இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கு அதுக்கும் போகக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை வந்து சேரும். பத்தலன்னா கூட கேளு, புரிஞ்சுதா? எஸ் மேடம், என்னை நீங்கள் முழுசாக நம்பலாம். ஓகே சம்பத், நீ கிளம்பு, நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். மேடம், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? ரொம்ப பரபரப்பா ஏதோ ஒரு முக்கியமான வேலையை முடிக்க ஆர்வமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? நான் ஃபைல கேட்டேன், நீ அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டல, அதோட உன் வேலை முடிஞ்சது. நீ போய் உனக்கு வேற வேலை இருந்தா பாரு. நான் ஏன் டென்ஷனா இருக்கேங்கிறத நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நான் இப்படி இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுவ? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன், அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்களே. அம்மா தாயே, உன் அக்கறை எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நீ போய் உன் வேலையை பாக்குறியா? அப்படியா சொல்றீங்க? எனக்கு இருக்கிற ஒரே வேலையே ஆதிய பாக்குறது மட்டும்தான். இப்ப நீங்களே அதை பண்ண சொல்லிட்டீங்கல்ல, நான் போய் என் வேலையை பாக்குறேன். இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம என்ன படுத்தி எடுக்கிறோம். ஐயோ, ஆதி எங்கதான் வச்சிருப்பாரு இந்த லேப்டாப்ப? ஓகே ஓகே, கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஷூர். யா. என்ன மித்ரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி, உன்னை பார்க்க தான் வந்தேன். அதுக்குள்ள போன் வந்துச்சா, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி, நான் அப்புறமா வரேன். சரி. இந்த மித்ராக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? ஆதி இல்லாதப்போ ஆதியோட கேபின்குள்ள போய் எதையோ தேடிட்டு இருக்கா. ஆதி வந்ததும் உடனே வெளியே போயிட்டா. சம்திங் ராங். என்னன்னு பாப்போம். என்ன சார், என்ன போய் புதுசா மேடம்லாம் கூப்பிடுறீங்க? வேற உங்களை எப்படி கூப்பிட சொல்றீங்க? யார் சொல்லையும் கேட்க மாட்டீங்க. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படியா? சரி, நல்லா புரியுற மாதிரியே நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் இந்த ஆஃபீஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன். நான் ஒருத்தங்க கிட்ட இன்னைக்கு ஆஃபீஸ் வராதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க நான் சொன்ன விஷயத்த ஒரு துளி கூட காதில் வாங்காமல் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் அவங்கள மேடம்னு கூப்பிட்டதுக்கு கேள்வி வேற கேட்குறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. இங்கதான் இருக்கீங்களா? பாரதி, நான் உங்ககிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நான் பேசுறத காதுலயே வாங்காம வேற எதையோ ரொம்ப டீப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்.
நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல நான் முடிக்க வேண்டிய சின்ன ஒரு வேலை இருக்கு. வந்துட்டேன். அதை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்கறேன். ப்ளீஸ் சார். சரி, ஓகே. நான் சொல்லி என்னைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க? அப்படிலாம் இல்லை சார். வேலை முடிஞ்ச உடனே நான் உடனே கிளம்பிடுவேன். நீங்க என்ன முழுசா நம்பலாம். நம்புறீங்கல்ல சார்? நம்புறேன். பாரதி ஆதி ரூமுக்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரவே இல்ல. அப்படி உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? எப்படி நடந்துச்சு? கதவை திறந்தோன்னு என் மேலே விழுந்தாங்க. நான் அப்படியே போய் இந்த தப்பு எப்படி நடந்துச்சு? அந்த லேப்டாப் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு? தெரியல மேடம். ஆதிக்கு யாரோ அந்த லேப்டாப்பை காலையில கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப் தெரியாம கீழே விழுந்துருச்சு. அதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்பத்தை வர சொல்லி ஆதியோட லேப்டாப்பை சரி செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. அப்போதான் சம்பத் அங்க இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே பார்த்திருக்கான். உடனே அவன் ஆதி கிட்ட அவனோட லேப்டாப் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அந்த டைம் பிரச்சனை இல்லாம பண்ணிட்டான். அந்த வீடியோ மட்டும் ஆதி பார்த்திருந்தா அவ்வளவுதான் மேடம், நம்ம அத்தனை பேருமே காலி.